சென்னை கீழ்ப்பாக்கத்தில் 1.5 வயது குழந்தையை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு உயிரை மாய்க்க ஒரு தாய் முயன்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த சம்பவத்தினுடைய விவரம் என்ன? சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தாய் ஒருவர் தனது 1.5 வயது ஆண் குழந்தை அதே போன்று 4.5 வயது ஆண் குழந்தையை கொலை செய்வதற்காக கத்தியால் அவர்கள் இருவரின் கழுத்தையும் மறுத்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்துக் கொண்ட சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 1.5 வயது குழந்தை வீட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் உடனடியாக சத்தமிட்டு 4 வயது ஆண் குழந்தையை அதே போன்று தாய் திவ்யாவையும் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு இருவருக்குமே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் 3வது தெரு பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்ற நபருடன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கு 2 குழந்தைகள், அதாவது 1.5 வயதில் புனித்குமார், அதே போன்று 4.5 வயதில் லட்சுமண் குமார் என்ற 2 மகன்கள் இருந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பாக திவ்யா மற்றும் ராம்குமார் ஆகிய தம்பதியினருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் சரியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் திவ்யா சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் 3வது தெருவில் உள்ள தனது பெற்றோர் குடும்பத்திற்கு வந்து தனது குழந்தைகளோடு தங்கியிருந்துள்ளார். கடந்த சில தினங்களாகவே அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக இந்த உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று சரியாக 3:15 மணி அளவில் 1.5 வயது குழந்தை குமார், அதே போன்று 4.5 வயது குழந்தை லட்சுமண் குமார் ஆகிய இருவரையும் வீட்டை உள்பக்கமாக பூட்டிவிட்டு கத்தியால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தானும் கழுத்தை அறுத்துள்ளார். இதனால் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 1.5 வயது குழந்தை புனித்குமார் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பது தெரிய வந்து, அதே போன்று 4.5 வயது குழந்தை லட்சுமண் குமார் மேலும் திவ்யா ஆகிய ரத்த வெள்ளத்தில் குடித்திருப்பது தெரிந்ததை கண்டு உடனடியாக அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து பின் உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் ரகுபதி தலைமையிலான போலீசார் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த 1.5 வயது குழந்தையை உடனடியாக மீட்டு உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். அதே போல கழுத்தில் காயம்பட்ட 4 வயது குழந்தை லட்சுமண், அதே போன்று தாய் திவ்யா ஆகிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு இருவருக்கும் இந்த மட்டும் சென்னை ஒரு மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற குடும்ப பிரச்சனைகளில் இருப்பவர்களும் சரி, மன அழுத்தத்தில் இருப்பவர்களும் சரி, தேவையான ஒரு உளவியல் ரீதியான ஆலோசனையை பெறும் பொழுது இதுபோன்ற துயர சம்பவங்களை தடுக்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.